நெறைய இடங்களுக்கு ஏறி ஏறி இறங்குனேன். இந்த மாரி மோஸ்ட்லி இந்த அட்ஜஸ்ட்மென்ட் ப்ராப்ளம் தான் வரும். நானும் வேண்டாம், வேண்டாம் அப்டி சொல்லிட்டு தான் வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40 படங்கள் பண்ண ஒரு ப்ரொடியூசர். ம். பெரிய ப்ரொடியூசர் தான். மலையாளத்தில மிகப்பெரிய ப்ரொடியூசர் அவரு. அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்றதுக்காக போனேன். லைன் ரொம்ப சூப்பரா இருக்குமா, நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லி என்ன வொர்க் பண்ண வச்சாரு. நானும் வொர்க் பண்ணி ஃபுல்லா டயலாக்ஸும் முடிச்சு குடுத்தேன். ஸ்க்ரீன் பிளே, டயலாக் எல்லாமே முடிச்சு அவர்கிட்ட குடுத்தேன். வாங்கி கையில வச்சுட்டு எனக்கு இதுதான்மா ஒண்ணே ஒண்ணு தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உன்ன நான் டைரக்டர் ஆக்கிறேன், ரைட்டர் ஆக்கிறேன். என்னவோ எனக்கு திறமை இருக்கு. நான் எழுதியிருக்கேன். அவங்க வந்து என்ன டைரக்டர் ஆக்கிறேன், ரைட்டர் ஆக்கிறேன். சரி ஓகே சார். சரி இத்தன நாள் நம்ம வந்து தேடி தேடி அலைஞ்சோம். சரி இவர் குடுக்குறேன்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஒரு பெரிய கனவே கட்டிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்போ. அவர் குடுக்குறேன்னும்போது சந்தோஷமா போனேன். பட் அவருமே கடைசில வந்து நின்னது என்னன்னா, "அட்ஜஸ்ட்மென்ட்மா இந்த மாரி மட்டும் பண்ணிக்கோ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொன்னாரு. "நீ குட்டி வயசுல இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டு, நீ டைரக்டர் ஆகணும்னா பெரிய விஷயம். நான் உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தரேன். நீ இத மட்டும் பண்ணிக்கோன்னு" சொன்னாரு. முதல்ல வேணான்னுட்டேன். அப்புறம் ஒரு பெரிய தொகைய குடுத்தாரு. அப்பவும் வேணான்னு சொல்லி வெளிய பெரிய வந்து தொகைனா எவ்வளோங்க? முதல்ல 20,00,000 குடுத்தாரு. அதுக்கப்புறம் 30,00,000 தரேன்னாரு. எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால தூக்கி அவர் மூஞ்சிலயே போட்டு வந்துட்டேன். ஸோ அப்படி பண்ணதுமே எனக்கு பேக் ஃபயர் ஆயிருச்சு.